எல்லாரும் இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே, நீங்க எங்கள் ஜெபங்களை கேட்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்கிறவர், நீங்க ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனமிறங்கி அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல நடத்துனீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு யாருண்டு கர்த்தாவே, உம்மை தவிர நமக்கு யாருண்டு கர்த்தாவே. நீங்க தான் எங்களுக்கு வழியாயும், நீங்க தான் எங்களுக்கு எல்லா தேவைகளை சந்தித்து வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தனிமையாய் இருக்கும் போது எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்து நாளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேல் நடத்த போறபடியினால் உமக்கு நன்றி. பெரிய தேவைகளை எல்லாம் சந்திக்க போறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வின் நாளிலே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். அதற்கு கிருபை செய்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ராஜாதி ராஜாவே. எங்களை நேசிக்கிறவர் நீங்க தான், எங்களை போஷிக்கிறவர் நீங்க தான், எல்லா காவலோடும் காத்துக் கொள்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை கண்மணி போல நடத்துறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜாதி ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனின் ஆளுகை மாத்திரம் எங்கள் மத்தியிலே காணப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை இப்பொழுது அகற்றி போடும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு போடுகிற திட்டங்களை அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜனங்கள் இந்த சபையை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் ஒரு மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். குடும்பமாய் ஆண்டவரே பெத்தேலுக்கு போவோம், கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லத்தக்கதான கிருபைகளை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் ஆண்டவரே, எல்லா சவுண்ட் சிஸ்டங்கள், எல்லா லைட் சிஸ்டங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி செல்லும்படியாக பாடும்போது துதிக்கும் போது தேவனின் ஆவியானவரின் அபிஷேகம் காணப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் தொடர்ந்து நடத்தணும், நீங்க தான் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. இம்மட்டுமே நீங்க நடத்துனீங்க, இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. வார்த்தைகளோடு பேசுவீராக, உடைப்படுவீராக, அபிஷேகத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தப்படுவதால், வியாதிகள் அப்புறப்படுத்தப்படுவதால், சோர்வுகள் அப்புறப்படுத்தப்படுவதால், தேவனின் ஆவியில் நிறைந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நடுவிலே ஆசீர்வாதிக்கின்றேன். இன்றே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாதாரி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்றி செய்வதே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆராதனை இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் வெளியே செலுத்துகிறோம். ஆமென். எங்கள் நடுவிலே ஆசீர்வாதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் வெளியே செலுத்துகிறோம். ஆராதனை இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி தேவனே ஸ்தோத்திரம் வெளியே செலுத்துகிறோம். ஆயிரமாய் நம்மை சீக்கிரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி தேவனே ஆமென். அது உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஆராதனை இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிராய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே நன்றி நன்றி இந்த நாளாமே உம்மை ஸ்துதிக்கிறோம். நாதோறுமே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாவே ஸ்தோத்திரம் வெளியே செலுத்துகிறோம். நன்றி நன்றி இந்த நாளாமே உம்மை துதிக்கிறோம். ராஜாவே எங்க நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எங்க நடுவிலே இசைவாடுகின்றீரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளை வெளிச்சமே. நீரே, நீரே பார்க்கிறதே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளை வெளிச்சமே. நீரே, நீரே பார்க்கிறதே. எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இந்த இடத்திலே இடங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளை வெளிச்சமே. நீரே, நீரே பார்க்கிறதே. வழி
அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. நன்மைகளை நிறுத்துவதில்லை. Even when I don't see it to work it, even when I don't see it to work it, you never stop working. You never stop working. We make a miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. We make a miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. We make a miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. We make a miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Even when I don't see it, you work it. Even when I don't feel it, you work it. You never stop working. You never stop working. Even when I don't see it, you work it. Even when I don't feel it, you work it. You never stop working. You never stop working. We make a miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. We make a miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத, இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. நன்மைகளை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. பாத்திரரே.
எல்லாரும் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்காக. ஆண்டவரை நீங்க நன்மைகளை செய்கிறவர், வழி இல்லாததை வழியை உருவாக்குற தேவனாய் இருக்கிற, இல்லாததை இருக்கிறது என்று அழைக்கிற கர்த்தாவே, நீங்க அற்புதம் செய்து கொண்டே நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறீங்க. அதற்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நன்மைகளை செய்ய நிறுத்தாதபடி நீ நடத்தி செல்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை கத்த செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம் இந்த வேளையிலே கர்த்தாவே. நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நீங்க பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்மைகளை செய்கிற தேவனே உமக்கு நன்றி, ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி, தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு நன்றி, ஜெயத்தை தருகிறவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. எரிகோ மதிலை விழுத்தினவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறவரே, செங்கடலை அன்றுவரே இரண்டாய் பிரித்தவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. பரலோகத்தின் மகிமை வெளிப்படத்தக்கதா, பரலோகத்தின் தூதர்கள் எங்களோடு துணிக்கத்தக்கதா, ஆராதனை செய்யத்தக்கதா. ரபசந்தர வலந்தரா தரவலந்தரா விபத்துனவ சந்தன மந்தரவ சந்தன மந்தரவ சரவலவதுரா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Father in the name of Jesus, thank you Father in the name of Jesus. அக்னியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லை அப்பா. தண்ணீரில் கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போவதில்லை அப்பா. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறபடியினால். Thank you Lord. இந்த பாடலை செய்து நாம் பாடுவோம். Thank you Jesus. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு என்னை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு என்னை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தாழ்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ. புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர்,
நாங்க மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்க தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ எங்க தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டீ புது இருதயம் தந்து விட்டீ எங்க தலையை அபிஷேகம் செய்து விட்டீ எங்க தலையை அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ செங்கடலை நீ பிளந்தீ செம்மையான பாதை தந்தீ எரிகோவின் கோட்டைகளை உங்கோசனையால் தகர்த்தீ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ எங்க தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ எங்க தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ எங்க தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ எங்க தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ வாரினங்களை உமது கிருபையினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைகளை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா நீங்க பெரியவர் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிறவரா அற்புதங்களை செய்கிறவரா அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறபடினா கதாவே உம்மை சோதரிக்கிறோம் கதா உம்மை சோதரிக்கிறோம் கதா நீங்க அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்கிறபடினா ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு யாரும் கதா நீங்க தான் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க எங்களை நடத்துகிறீங்க எங்களை விசாரிக்கிறீங்க எங்களை போஷிக்கிறீங்க ஆலோசனை சொல்லுகிறீங்க கதா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புவதால் இந்த ஜபத்தை நிரப்புவதால் துதித்துக் கொண்டிருக்கும் போது உங்க மகிமை ஊற்றப்படுவதால் தேவ சித்தம் நடக்கத்தக்கதால் தேவனின் நோக்கம் நிறைவேறத்தக்கதால் தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பதில் உண்டாவதால் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே எங்களை அபிஷேகி வரத்தினால் நிரப்பும் கிருபைகளினால் நிரப்பும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் சுகத்தினால் நிரப்பும்
விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புது இருதயங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்ய பெறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற போய் அதற்காக ஸ்தோத்திரம். நீரே அற்புதங்களை செய்கிறோம், அதிசயங்களை காண செய்கிறோம். ஜீவனுள்ள கர்த்தராய் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உம்மை துதித்தோம். ஆண்டவரே, உம்மை போற்றினோம், உமக்கு நன்றி சொல்லினோம், உம்மை உயர்த்தி பாடினோம். கர்த்தா அந்த நாளிலும் கர்த்தா இந்த நேரத்திலும் கர்த்தா நீங்க தான் எங்களோடு இருக்க போறீ, இருந்து காரியங்களை செய்ய போறீ. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தா உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் மாறாததா இருக்கிறது. ஓ thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. உங்க மகிமைக்காக நன்றி, வல்லமைக்காக உமக்கு நன்றி, கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேச வேண்டும், நீர் பேசத்தக்கதால் வல்லமை வெளிப்படத்தக்கதால் வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கதா தடைகளை நீக்கி போட்டு இந்த இடத்திலே நீங்க இடைப்படும்படியால் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலும் பேசுகிறீர்கள். இந்த இடத்திலே இருக்கிற நம்மோடு பேசத்தக்கதால் வார்த்தைகள் பரத்திலிருந்து வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாக, இடைப்படும்படியாக, பேசும்படியாக, அதை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். புதிய இருதயத்தை எங்களுக்கு தரும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். அவர் மாறாமல் எங்களை நடத்துகிற கர்த்தர். அவர் எங்களை நேசிக்கிறவர் அவர் மாத்திரம்தான். நம்மோடு இருக்கிறவர் அவர் மாத்திரம்தான். மனிதர்கள் நம்மோடு இருப்பார்கள். சூழ்நிலையில் சில நேரம் அவர்கள் போகிற நேரமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அழைத்தவர் நம்மோடு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எங்கும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மோசேயோடு பேசின தேவன் அவர் என்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் ஆராதிக்கும் போது, ஆண்டவர் நாமத்தினை உயர்த்தும் போது நிச்சயமாய் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே உள்ளாவிக் கொண்டிருப்பார். தேவனின் சேனைகள் நம்மோடு கூட ஆராதிக்கிறதா இருக்கிறது. அதை நாம் விசுவாசிப்போம் என்றால் ஆண்டவரின் தேவ மகிமையை நாம் காணத்தக்கதான வழிகளை ஆண்டவர் உருவாக்குறவராய் இருக்கிறார். எங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருகிறவர், அவர் இடைப்படுகிறவர், அந்த காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் நாங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் அதனது நேரத்தில் செய்து கொண்டு வருகிறார். அதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்கள் சொல்லும்போது நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. வீடியோ அனுப்பும்போது நம்மை அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர், கர்த்தராய் இருக்கிறவர். ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்து நமக்காகவே, நம் காரியங்களுக்காகவே அவர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை, வெற்றி கொடியை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வேத வசனம் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த நாளில் பேச போகிற வசனமாய் இருக்கிறது, அதிகாரமாய் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 13
அதிகாரம் 9 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தார். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் இந்த தெளிவும் திட்டமாய் சொல்லப்படுகிறது. மனோவா நல்ல ஜெபிக்கிற தேவ மனிதனாய் காணப்படுகிறான். அதனால் தான் ஆண்டவர் அவனின் சத்தத்தை செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். தேவனுக்கு பிரியமாய் இருந்து நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். மனோவா கர்த்தரின் மனோவாவின் சத்தத்தை ஆண்டவர் செவி சாய்த்து கேட்டார் என்று பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் சத்தத்தை கேட்டவர் யாரிடத்தில் வந்து அங்கு இடைப்படுகிறார் என்றால் மனோவாவின் மனைவியுடன் அங்கு வெளிப்படுகிறார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவரிடத்தில் வந்தார் என்று காணக்கூடியதாய் இருக்கிறது. திரும்பவும் என்று பார்க்கும்போது அவர் முதலாவது தடவையும் அதற்கு முன்பாகவும் ஆண்டவர் ஸ்திரியோடு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று அர்த்தமாய் இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்கிறாள்? தேவதூதன் வந்து அங்கு தரிசனமாய் அங்கு காணப்படும் போது அவள் யாரை கூப்பிடுகிறாள், தேடுகிறாள் என்றால் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. அங்கு அவள் தனியாய்த்தான் இருக்கிறார். அந்த தனியான இருக்கிற இடத்துல தேவதூதன் வந்து அங்கு காணப்படுகிறான். எதனால் அவன் வந்தான் என்றால் மனோவா ஜெபித்த அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்த வேளையில மனோவா அந்த இடத்தில் இல்லை. ஆனால் அந்த ஸ்திரியானவள் ஆகையால் 10வது வசனத்தில் பாருங்க, ஆகையால் அந்த ஸ்திரி சீக்கிரமாய் ஓடுகிறாள். பாருங்க, சீக்கிரமாய் ஓடி தன் புருஷனிடத்தில் வந்து எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். பாருங்க, ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். நம் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவராயிருக்கிறார். காட்சி அளிக்கிறவராயிருக்கிறார். அந்த காரியங்களை எதற்காக ஆண்டவர் தரிசனமாகிறார் என்று நாம் யோசிக்க வேண்டும். எதற்காக எங்கள் சத்தத்தை கேட்கிறார் என்று நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. மனோவா ஜெபிக்கிறான். ஆனால் மனைவிக்கு அங்கே ஆண்டவர் தரிசனமாகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் மனைவி அந்த இடத்துல இருந்து அந்த புருஷனையும் அழைத்து கொண்டு வருகிறாள் என்று பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் யாரிடத்தில் தரிசனமாவார் என்றால் ஆண்டவர் மேல தாகமாய் வாஞ்சியாய் இருக்கிறவர்கள் மத்தியில தேவன் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமாய் இருந்தால் காணாது. ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், அவர் இடைப்படுகிறவர், உலாவுகிறவர் என்று அந்த வாஞ்சை அந்த வரை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் எனக்கோடு பேச வேண்டும் என்ற அந்த வாஞ்சை யாருக்கு இருந்தது என்றால் அவனின் மனைவிக்கு இருந்த பிரகாரம் தான் ஆண்டவர் அந்த மனைவிக்கு வெளிப்படுகிறார். மனோவாவின் சப்தத்தை கேட்டார். ஆரிடத்தில் வெளிப்படுத்துகிறார்? அந்த ஸ்திரியானவள் வாஞ்சியாய் இருக்கிறவர்கள் மத்தியில ஆண்டவர் நிச்சயமாய் தோன்றி பேசுகிறவராய் இருக்கிறார். தேவ தூதர்கள் செய்தி கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறார். காபிரியல் என்ற தூதன் செய்தி கொண்டு வந்து காண்பிக்கிறவனாய் அதை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் தானியேல் ஜெபிக்கும் போது தானியேலுக்கு பதில் கொண்டு வந்த காபிரியல் பாருங்க, அந்த தூதன் செய்தி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அந்த செய்தியை தடுக்கத்தக்கதான பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். பாருங்க, அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாயும் காணப்படணும், வாஞ்சை உள்ளவர்களாயும் விருப்பம் உள்ளவர்களாயும்
உள்ளவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எழும்பின நேரத்தில் அங்கு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் நாள் எழும்பி யார் முன்பாக காட்சி கொடுக்கிறார் என்றால் ஒரு ஸ்திரீயின் முன்பாக காட்சி கொடுக்கிறார். அவள் தேடி வந்தாள். ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் நான் காணப்படத்தக்கதாக, அங்கு வெளிப்படத்தக்கதாக ஒரு வாஞ்சியோடு வந்தாள். அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினார். இந்த காரியத்திலும் மனேவாவின் மனைவிக்கு அவளின் பேர் வேதத்தில் குறிப்பிடவில்லை. மனேவாவின் ஸ்திரீ அங்கு மனேவாவின் மனவாட்டி என்ற அவளை தான் அப்படித்தான் இருக்கிறது சொல்லப்படுகிறது. மனைவி என்று தான் சொல்லப்படுகிறது. பேர் அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? திரும்பவும் அவளிடத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 3-4வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் புரியத்தக்கதாக இருக்கும். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. பாருங்க, ஆண்டவர் 9வது வசனத்தில் 10வது வசனத்தில் சொன்னது 2வது தடவை என்பதாக, மறுபடியும் என்று சொன்னார். இந்த 3வது 4வது வசனத்திலே தான் முதலாவது அந்த ஸ்திரீக்கு அங்கு சொல்லுகிறார், ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியம் தேவைப்பட்ட காரியமாய் இருக்கிறது, மலடியாய் இருக்கிறார். பிள்ளை பெறாதபடி கற்பம் அடைக்கப்பட்டவளாய் இருக்கிற சூழ்நிலையில புருஷன் ஜெபிக்கிறான். ஸ்திரியானவள் அந்த விசுவாசத்தின் காரியத்தில் தேவனின் வார்த்தையில தேறினவளாய் இருந்து காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய தூதன் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகிறார். அவளை நோக்கி, இதை பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து, பிள்ளை பெறாத மலடியாய் இருக்கிற நீ கற்பம் தரிப்பாய், ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவரின் செய்தி வருகிறது. ஆண்டவர் எங்கள் மத்தியில காணப்படுகிறவரா இருக்கிறார் என்றால் அற்புதம் செய்யவே அங்கு தோன்றுகிறார். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, எங்கள் மத்தியிலே தோன்றி காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த குமாரன் வெளிப்படுவான். உன் மலடியான கற்பத்தில் இருந்து ஒரு குமாரன் வெளிப்படுவான் என்று அங்கு ஆசீர்வாதமான அற்புதமான வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. அதன் கூடாக நீ இதை காரியத்தை செய்யக்கூடாது என்பதும் அங்கு கட்டளை இடப்படுகிறது. 4வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ சொல்லப்படுகிற அந்த வாக்கு நிறைவேறணும் என்றால் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிற பிரகாரம் நீ நடக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தை அங்கு ஆசீர்வாதம் வருகிறது தான். அந்த மலடியான கற்பம் செழிக்க போகிறது, கனி கொடுக்க போகிறது தான். ஆனாலும் நீ இதை செய்யத்தக்கதாக, இதை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. எச்சரிப்பின் சத்தமும் அங்கு சொல்லப்படுகிறது. சில வேளை நம் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் நெருங்கி இருக்க வேண்டும். தேவனின் வார்த்தையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். தேவன் என்னென்ன காரியங்கள் நமக்காக எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேறத்தக்கதான வாக்குகளை நாம் செய்ய வேண்டுமோ, எதை கடைப்பிடிக்க வேண்டுமோ, எதை புசிக்க கூடாதோ, எதை குடிக்க கூடாதோ அதையெல்லாம் நாம் செய்ய புசியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்போதான் இந்த குமாரன் உன் கற்பத்தில் பிறக்கத்தக்கதாக தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அங்கு பாருங்க, அந்த சூழ்நிலையில பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்து ஆளுகை செய்கிறார்கள்.
40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அந்த சூழ்நிலையில மனோவா ஜெபித்தான். ஆண்டவர் அந்த இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தினார், அங்கு வாக்குகளை கொடுத்தார். நீ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், இதை செய்யாதபடி செய்யக்கூடாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒன்றும் தீட்டான காரியத்தை செய்யாதபடி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போதான் உன் கற்பத்திலிருந்து பிறக்கிற ஒரு மகன் இரட்சகனாய் எழுப்பத்தக்கதாக கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். பாருங்க, 40 வருஷம் அடிமைத்தனம், பெலிஸ்தர்கள் அவர்களை ஆளுகை செய்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒரு குமாரனை பெறுவாய். குமாரனை பெறத்தக்கதாக ஆண்டவர் அங்கு அந்த ஸ்திரீக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஜெபிக்கிற அந்த மனோவாவுக்கு அந்நிமித்தம் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம், இந்த அதிகாரத்திலேயே இந்த பிரசங்கம் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். இப்படி கர்த்தரை நோக்கி 3 காரியத்தை விசாரிக்கிறார்கள் பாருங்க. கற்பம் பிறக்க போகுது, கற்பத்திலிருந்து குமாரன் பிறக்க போகிறான். அதற்கும் பிறகு அவர்கள் கர்த்தரை நோக்கி 3 காரியங்களுக்காக அங்கு வேண்டுதல் செய்கிறார்கள். 8வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, மனைவிக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். தேவ தூதன் தரிசனமாகி வாக்குகளை கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையில இவன் கேள்விப்படுகிறான் பாருங்க, இப்படியாய் எனக்கு தரிசனமானார் என்பதை. அங்கு அவன் அந்த காரியத்தில் அவன் அக்கறை இல்லாமல் இருக்கவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போ விண்ணப்பம் என்றால் ஆண்டவரிடத்தில் நோக்கி கேட்கிறான் பாருங்க. என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக, பிறந்த பிள்ளைக்கல்ல, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு தேவன் கற்பிக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான் பாருங்க. இப்படி இந்த காலத்தில் இப்படியான மனுஷர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ தெரியல. ஆனால் அந்த காலத்தில் நியாயாதிபதி நாட்களில், அந்த மனோவா இருந்த நாட்களில் மனோவா இப்படி விசாரிக்கிறவனாய் காணப்படுகிறான். எந்த சூழ்நிலையில் பிள்ளை பிறக்க போகிற பிள்ளைக்காக அவன் ஆண்டவரிடத்தில் அங்கு விசாரிக்கிறான் பாருங்க, விண்ணப்பிக்கிறான் பாருங்க. எப்படி அந்த பிள்ளையை கற்பிக்க வேண்டும், நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிக்க வேண்டும். பிறக்க போகிற பிள்ளைக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை இப்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிள்ளைக்காக மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நாம் எதை செய்யணும் என்று எங்களுக்கு கற்பிக்க வேண்டும். எந்த காரியமாயிருந்தான, எந்த ரூல்ஸாயிருந்தான, எந்த விஷயமாயிருந்தான, அந்த காரியத்தில் ஆண்டவரிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படும் போதுதான் நமக்கும் ஜெயம், நம் சந்ததிக்கும் ஜெயம், நம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறத்தக்கதாக கர்த்தர் கற்பிக்கிறவராய் காணப்படுகிறார். 2வதாக என்ன கேட்கிறான் பாருங்க, 12வது வசனம். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அப்போ பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் பாருங்க. அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று அவன் தேவனிடத்தில் கேட்கிற மனுஷன்.
தேவ சமூகத்தில் நின்று அவன் பேசுகிற மனுஷன். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம் சூழ்நிலையை பார்த்து நம் சுயத்தின்படி செய்கிறோமா? சுயத்தின்படி செய்தோம் என்றால் அந்த காரியத்தில் நீங்கள் தேர்ச்சி அடைய முடியாது. அது பின்னடைவை தான் காண்பீர்கள். அந்த வாக்குத்தத்தங்களை சொன்ன தேவனை மறந்து உலகத்தின் காரியத்தின்படி மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள். நீங்கள் முன்னேற முடியாதபடி அங்கு சம்பவித்து அந்த இடத்திலேயே நிற்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். நீங்கள் விசாரித்து இந்த காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் நான் காத்திருந்து அந்த காரியத்தை நான் நிமித்தமாய் ஆண்டவரிடத்தில் விசாரிப்பேன் என்றால் விசாரிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியத்தில் ஆண்டவர் கற்பிப்பார். வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தருவார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். இந்த விசுவாசிகளாய் இருக்கலாம், தேவனின் வார்த்தையை நன்றாய் அறிந்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் வார்த்தையே மறக்கத்தக்கதான சூழ்நிலையை பிசாசானவன் மற்றவர்கள் மூலமாய் ஏற்படுத்துவான். உங்களுக்குள் இருக்கிறவர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மூலமாயும் பிசாசு செயல்படுவான். ஒரு வார்த்தையை தான் போடுவான். அந்த வார்த்தையை நினைத்து 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 ஆண்டவரை மறந்து நீங்க செய்ய போறது என்னென்று தெரியாம மற்றவர்களிடத்தில் விசாரித்து செய்யும் போது அதில் தேர்ச்சி அடையாதபடி, அங்கு வாக்குத்தத்தங்களை பெறாதபடி அங்கு தந்திரமாய் பிசாசானவன் தேவ சமூகத்தில் உங்களை விட்டு பிரித்து எடுக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறீர்கள் என்றால், தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் அகற்றப்படுகிறீர்கள் என்றால் வேதனை இன்னும் அதிகரிக்கும், வியாதி இன்னும் அதிகரிக்கும், பிசாசின் ஆளுகை உங்களை வாட்டும். அப்போ என்னென்ன காரியத்தில் அடிமையின் வீட்டுக்குள்ள நீங்கள் மறுபடியும் செல்லப்பட்டீர்கள் என்று உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருப்பீர்கள். ஆண்டவரின் சமூகத்தில் நீங்கள் நின்று ஆண்டவரை விசாரிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை நடத்துவார். நடத்த வேண்டிய வழியில ஆண்டவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், என்ன காரியத்தை விசாரிக்கிறான் என்றால் 17வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். பாருங்க, அவன் விசுவாசிக்கிறான், ஆண்டவர் சொன்னதை செய்வார். அந்த சொன்னதை செய்கிற தேவன் என் தேவன் என்று அவன் அறிந்திருக்கிறான். அப்போ அதனால் தான் இந்த காரியங்களை கேட்கிறான். எத்தனையோ அந்த வார்த்தைகளை பிரசங்கத்தை கேட்டும் நாங்கள் கேட்காதவர்கள் போல, பாம்புக்கு செவி கேட்காதது போல எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனின் மனுஷன் மனோவா கர்த்தரின் தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். ஆண்டவர் சொன்ன காரியம் செய்யும் போது ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு கனம் கொடுக்கணும். ஆண்டவரின் நாமத்தில் என்னும் விசுவாசம் வைத்து செயல்படும் போதுதான் ஆண்டவர் என்னும் காரியத்தை நன்றாக நடத்துவார். இல்லாவிட்டால் வேறொரு காரியம் உங்களை நடத்துகிறதா இருக்கிறது, அந்த காரியம் உங்களை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது, வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது, அது இருளில் நடக்கிற காரியமாய் இருக்கிறதாய் காணப்பட உங்கள் கண்கள், மனக்கண்கள் துறக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். மனோவா என்ன சொல்லுகிறான்? உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். 18வது வசனத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அதிசயம் தானே, உனக்கு அதிசயம் செய்கிறவர் நான் அதிசயம் தானே.
மலடியாய் இருந்த அந்த கற்பத்தில் உனக்கு ஒரு மகன் பிள்ளையாண்டான் பிறப்பான் என்று சொன்னது அதிசயமானவர் தானே. அதான் சொல்லுகிறான், என் நாமம் அதிசயமானது. அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் நான் என்று நீ அறியவில்லையா? புரியவில்லையா? உனக்கு முடியாத காரியத்திலே நான் அற்புதம் அதிசயம் செய்கிறேன். நான் அதிசயமானவர். அதை சொன்னது மாத்திரமல்ல, 19வது வசனத்தில் அதை காண பண்ணுகிறார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அதிசயம் விளங்கினது. பாருங்க, அங்கு பலிபீடத்தில் பலி கொடுக்கும் போது ஆண்டவரின் அதிசயம் விளங்கத்தக்கதாக அங்கு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அதிசயம் என்றால் 20வது வசனத்தில், அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார். பாருங்க, ஆண்டவரை இறங்கி வந்தார். தூதன் என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை இறங்கி வந்தார். மனித ரூபம் எடுத்து ஆண்டவர் அந்த நாட்களிலே இறங்கி வந்தார். அதிசயமானவர் இறங்கி வந்தால் அதிசயம் தான் நடக்கும், அற்புதம் தான் நடக்கும். தேவனின் திட்டம் நிறைவேறத்தக்கதாக விளங்கு. அங்கு பாருங்க, சொன்னவர் அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்பகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜீவ வலையில் ஏறி போனார். வலையில் ஏறி போனார் என்று சொல்லப்படுகிற பாருங்க, அவர் ஏறி போனார். அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள். பாருங்க, அப்போ கண்டவுடனே அவர்கள் நெற்றிட்டார்கள். அப்படியே தரையில விழுகிறார்கள். ஆண்டவரே நாங்கள் கண்டுவிட்டோம், ஆண்டவரையே கண்டுவிட்டோம், அதிசயமானவரை கண்டுவிட்டோம் என்று தரையிலே முகங்குப்புற விழுகிறார்கள். தங்களையே தாழ்த்துகிறார். ஒரு பயம் உண்டாயிட்டு பாருங்க. ஆண்டவரையே நாங்கள் கண்டுட்டோம், அதிசயமானவரையே நாங்கள் கண்டுட்டோம் என்று அங்கு தரையிலே விழுகிறார்கள். சில பேருக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், ஆனா அங்கு அந்த காரியத்தையே மறந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதிசயங்களை பெற்று விட்டு அதிசயமானவரை மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மறக்காத அந்த இருதயத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். எந்தெந்த நன்மையை ஆண்டவர் செய்தார் என்று மறவாதபடி நாம் இருக்கிற அந்த இருதயத்தை நாம் அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் விசாரித்து ஆண்டவர் இறங்கி வந்து அதிசயத்தை செய்கிறார் என்றால் அந்த அதிசயமான தேவனை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் நமக்கு நிம்மதி, நமக்கு விடுதலை, நமக்கு அதிசயம். நம் காரியத்தில் தேவன் இடைப்படுகிறார் என்றால் நம் காரியம் வெற்றியாய் நிறைவேறும். பாருங்க, மனோவா பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. 22வது வசனத்தில் ஜெபிக்கிறான் தான், இந்த கேட்கிறான் தான், இந்த காரியத்தில் பாருங்க 22வது வசனத்தில் தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். பாருங்க, அவனின் நினைவு ஆண்டவரை பார்த்தா மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது என்று அவனின் சிந்தை, அவனின் நோக்கம். தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், அவர் எங்களை அடித்து போட போறா பாருங்க, எங்களை நிர்மூலமாக்க போகிறா பாருங்க என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை மறந்துட்டான் பாருங்க. ஆனா மனைவி ஸ்டடியாகத்தான் நிற்கிறா பாருங்க. சில வேளையில் புருஷன் கொஞ்சம் தடுமாறும் போது மனைவிமார்கள் ஸ்டடியாய் நிற்கிறவர்கள் தான் குடும்பத்தை நடத்துவார்கள்.
பிள்ளைகளை நடத்துவார்கள், சபையை நடத்துகிற ஸ்திரியாய் மாற்றப்படுவார்கள். அதுதான் முக்கியமாக இருக்கும். சில வேளையில் குடும்பத்தில் ஒரு நல்லா ஜெபிப்பார், ஒரு அப்படியே உலகத்தின் காரியங்களை செய்வார். சில குடும்பத்தில் 2 பேரும் உலக காரியங்களை செய்வார்கள். சில குடும்பத்தில் 2 பேரும் கர்த்தரை செவிப்பார்கள். செவித்தால் உனக்கு நன்மைதான். ஆனால் மனோவாவின் மனைவி என்ன சொல்லுகிறார்? 23வது வசனத்தில், அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். பாருங்க, எங்களை கொண்டு போனா இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்க மாட்டார், இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்திருக்க மாட்டார். அதான் விசுவாசம், அதான் தேவன் அந்த காரியத்தில் வெளிப்பாடு. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரமல்ல, தேவனின் வசனத்தில் உறுதியாய் இருக்கிறவர்களாய் ஸ்டடியாய் இருக்க வேண்டும். ஒரு தளம்பல் வருகிறது, எங்களுக்கு அசுவிசுவாச எண்ணம் தோன்றுகிறது, அந்த காரியத்தில் நாங்கள் தடுமாறுகிறோம் என்றால் தேவனின் வார்த்தையில் உறுதியாய் இருக்கணும். அப்போதான் நேர்வழியாய் நடத்த, வெற்றி கொடியை ஏற்ற, வாக்குத்தத்தங்களை பெற கர்த்தர் நம்மை நடத்துவார். அதற்கு அவள் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தார், எங்களை அழித்து போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டாரே, இவையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டாரே, இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டாரே என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ நாம் தேவனின் மேல விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு நன்மை அதிசயம் செய்கிறார், நம்மை அழித்து போட மாட்டார். இந்த காரியத்தை செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். தேவனின் வார்த்தையின் மூலமாய், தேவ மனிதன் மூலமாய் பேசி இருக்கிறார். நம்மை உயிரோடு உள்ள சாட்சியாய் மாற்றவே இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவரின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அன்னாளுக்கு சாமுவேலை எதற்காக கொடுத்தார்? அன்னாளுக்கு சாமுவேலை எதற்காக கொடுத்தார் என்றால் தலைவன் அந்த சூழ்நிலையில் ஒழுங்கான தலைவன் இல்லை, அங்க ஒழுங்கான ஆசிரியன் இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, நியாயாதிபதி இல்லை, தேவ மனிதன் இல்லை. அதனால் தான் அன்னாளின் கண்ணீரை கண்டு ஒரு சாமுவேலை கொடுத்து தீர்க்கதரிசியாய் எழுப்பி தேவனின் சத்தமாய் மாற்றினார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்க ஆண்டவர் இறங்கி வந்து உனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்க அவர் செய்கிறவர் அல்ல, உனக்கு, உன் தேசத்துக்காக, உன் பட்டணத்துக்காக, உன் பெற்றோர்களுக்காக, உன் குடும்பத்துக்காக, உற்றார் உறவினர்களுக்காக அவர் நன்மை செய்ய உனக்கு உன்மத்தியிலே அவர் அற்புதத்தை, அதிசயத்தை செய்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். நீ கற்பம் தரித்து, அங்கு சொல்லப்படுகிற முதலாவது ஆண்டவர் தோன்றும் போது இந்த வாக்கை கொடுக்க, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையில் மேலே சவரகன் கத்தி படக்கூடாது. அப்போ படக்கூடாதுண்டா படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்றார். இரட்சிக்க தொடங்குவான். 40 வருஷம் அடிமையில் இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கவே இந்த குமாரன் இரட்சகனாய் பிறப்பான் என்று ஆண்டவரின் வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. உன் காரியத்தில், ஒரு காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தால் நீ சாட்சியாய் மாறணும்.
நீ சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். சில பேர் எல்லாத்தையும் வாங்குவார்கள். ஆண்டவர் செய்கிற நன்மைகளை வாங்கி 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 அப்படியே இருப்பார்கள். பாருங்க, சில வேளை அந்த நன்மைகளை மறந்து நன்றி கெட்டவர்களாய் மாறி போயிருவார்கள். நன்றி இல்லாத இருதயத்தை போல மாறி தேவனையே அங்கு தேடாதபடி உலகத்தை தேடுகிற மனுஷர்களாய் மாறி விடுவார்கள். தேவ பயம் இல்லாமல் மாறும்போது உனக்கு வியாதி வராமலா இருக்கு? பிசாசு உன் குடும்பத்தில் அங்கு அட்டகாசம் பண்ணாமலா இருப்பான்? என்னென்ன வேதனையை கொடுக்கணுமோ, என்னென்ன குழப்பங்களை கொடுக்கணுமோ, என்னென்ன வியாதியை கொடுக்கணுமோ, என்னென்ன காரியங்கள் அந்த வறுமையை கொடுக்கணுமோ அதெல்லாம் அவன் அள்ளி கொடுக்கிறவனாய் உன் குடும்பத்தில் காணப்படுவான். தேவனின் அதிசயமானவரை நீ விட்டு விடாதபடி தேவனை பற்றி கொள்கிற மனுஷியாய் இருக்கும்போதுதான் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த கடைசி காலத்தில் டெக்னிக்கல் எல்லாம் வளர்ந்து போயிட்டு, விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்து போயிட்டு, அவ்விஞ்ஞானத்தை கொடுத்த தேவனை மறந்து போகிறார்கள். விஞ்ஞானத்தை தேடி ஓடி போகிறார்கள். இந்த காரியத்தை மருத்துவரை நோக்கி ஓடி போகிறார்கள். அந்த மருத்துவரே உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் அதிசயமானவர் என்று மறந்து போகிறார்கள். அப்போ மறந்து போனா அழிவு நிச்சயம். மறந்து போனா நிம்மதி இல்லாத வாழ்க்கை அங்கு நிச்சயம். ஆண்டவரை நீ பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்தான் உன்னோடு கூட இருப்பார். உன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிற அவர்தான். உன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் அவர்தான். சபையிலே இரட்சகர்மார்களை எழுப்ப வேண்டும். சபையில இரட்சகர்மார்களை எழுப்பினாத்தான் சபையில ஜனங்கள் வருவார்கள். இந்த காலத்தில் சொல்ல சொல்ல ஜனங்கள் வராதபடி அவர்களின் அந்த கதவை பூட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த பூட்டை உடைக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். சுவிசேஷம் சொல்லும் போது அவர்களின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். என்னென்ன காரியமாக இருந்தாலும் அது நம் சாட்சியை பகிரும் போது அந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சபையில் எழும்புகிறவர்கள் பரிசுத்தவான்கள், வல்லமையோடு செயல்படுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், சுவிசேஷங்களை சொல்லுகிற இரட்சகர்கள், அங்கு சாட்சிகளை தைரியமாய் சொல்லுகிற இரட்சகர்கள் சபையில் எழும்பினாத்தான் சபையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போ இரட்சகர்களை தேவன் தர வேண்டும் என்று சபையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சிம்சோனை இரட்சகராய் கொடுத்தார். சாமுவேலை அங்கு எழுப்புதலுக்காக கொடுத்தார். தேவன் சத்தத்தை போதிக்கிற சொல்லுகிற மனுஷனாய் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதே போல தேவனின் வல்லமையான ஊழியர்கள் எழும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள் எழும்பி அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் சபையிலே நடக்கத்தக்கதான இரட்சகர்கள் எழும்பத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கு விடுதலையாக்குற இரட்சகர்கள் இந்த சபையிலே எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அங்கு தோன்றுகிறவராயிருக்கிறார். யோசேப்பு எங்கே போனாலும் அவனோடு கர்த்தர் இருந்தார். அப்படிப்பட்ட யோசேப்புகள் எழும்ப வேண்டும். பரிசுத்தத்தை காக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். சாட்சி கொடுக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். மற்றவர்கள் குழப்பத்தில் இருக்கும் போது அங்கு தேவனின் வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக, வெளிப்பாடுகளை சொல்லத்தக்கதான யோசேப்புகள் எழும்ப வேண்டும். தானியேல் 3 நேரமும் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். பாருங்க, ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனின் இடத்திலிருந்து செய்திகளை பெற்று அங்கு சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். யோசேப்புகள் எழும்பணும், தானியேல்கள் எழும்பணும் சபையில். அப்பதான் சபை ஒரு மாற்றம் வரும். இல்லாவிட்டால் நமக்கு தேவைக்காக சபைக்கு வந்தா அங்கு சேவை சந்திக்கப்படும். ஆனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க முடியாது.
யோசேப்பு, தானியேல் 3 பேரும் அந்த 3 நேரமும் ஜெபித்தான் பாருங்க. தானியேல் உங்க பரத்திலிருந்து செய்தி வருகிறதாய் காணப்படுகிறது. அந்த தேசத்துக்கே வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், வரப்போகிற காரியங்களை அவன் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்பணும் என்று நாம் திறப்பில் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சாமுவேல்கள் எழும்பணும். சாமுவேல்கள் எழும்பினாத்தான் தேவனின் வார்த்தைகள், வெளிப்பாடுகள் உண்டாகத்தக்கதாக பேசப்படுகிறது. அப்போ ஜனங்கள் குத்துண்டவர்களாய் மனம் திரும்பப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ள வரணும் என்று நாம் ஜெபிக்கணும். தலைவர்கள் எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கணும். மற்றவர்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடுகிறவர்கள் அல்ல, சபையிலே ஒரு தரிசனத்தோடு இருந்து செயல்படுகிறவர்கள், தேவனுக்கு பயந்து தேவனின் அதிசயமானவரை போற்றி புகழ்கிறவர்கள் சபையில் இருந்தால்தான் சபை பெருக்கத்தை காணும், அங்கு வெற்றியை காணும். சபையை தேவன் உயர்த்தணும் என்றால் இப்படிப்பட்ட இரட்சகர்கள் சபைக்குள்ளே எழும்பி ஆகத்தான் வேண்டும். அப்படி நாம் ஜெபித்தே ஆகணும். மனோவாவின் ஜெபத்தை கேட்டு மனைவிக்கு அங்கு தரிசனமானவர், அதிசயத்தை வெளிப்படுத்தினவர், அதிசயமானவர் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டு நமக்கும் பது தந்து அந்த பதிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றத்தக்கதாக செயல்படுகிறவர் அதிசயமானவர். நியாயாதிபதிகள், கடைசியாக நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம். சிம்சோன் 20 வருஷம் இரட்சகனாய் அங்கே காணப்பட்டான். அவன் பிறந்து வளர்ந்து 20 வருஷம் பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி காத்து கொண்ட இரட்சகன் இப்போ மடிந்து போகிறான். மடிந்து போகிற சூழ்நிலையில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். அதுவும் முக்கியமாயிருக்கிறது. 31வது வசனம். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். பாருங்க, இரட்சகனாய் மாத்திரமல்ல, நியாயம் விசாரித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இப்போ மடிந்து போயிட்டான். இரட்சகன் விசாரிப்புக்காரன், நியாயம் விசாரித்து நியாயத்தை விசாரிக்கிறவன் என்றால் தேவனின் வார்த்தையை நன்றாய் அறிந்து தான் செயல்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட இரட்சகர்கள், நியாயாதிபதிகள், நியாயம் விசாரிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். அப்போதான் தேவனின் நாமம், அங்கு தேவனின் நாமம் கீர்த்தி அடையத்தக்கதாக, தேவனின் வார்த்தைகள் அங்கு கிரியை செய்யத்தக்கதாக செயல்படும். பாருங்க, ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். இப்போ சில பேருக்கு பல வருஷங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த ஜெபிச்சு ஜெபிச்சு பிள்ளையை தேவன் கொடுத்திருக்கலாம். பிள்ளையை கொடுக்கும் முன்பதாக அவர்கள் பயபக்தியோடு செயல்பட்டிருப்பார்கள். பிள்ளையை கொடுத்து பிறந்த பிறகு ஆண்டவரே யார் என்று கேட்கத்தக்கதாக செயல்படுவார்கள். பாருங்க, தேவ பயம் இல்லாமல் பேசுவார்கள், அங்கு செயல்படுவார்கள். அப்போ பிள்ளை எப்படி தேவ பயபக்தியோடு நடக்கும்? சந்ததியை நாம் யோசிக்க வேண்டும். பிள்ளையை எதற்காக தந்தார், இந்த காரியத்தை, அற்புதத்தை எதற்காக செய்தார் என்று நாம் சற்று யோசித்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போதான் பிள்ளை பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக மாற்றுவார், தேவன் மாற்றுவார். பாருங்க, ஒரு காலத்தில் பிள்ளை இல்லாமல் இருந்தவர்களுக்கு சில நேரம் நாம் ஜெபிப்பது உண்டு.
அவர்கள் வேதனையை அந்த புரிந்து நாம் ஜெபிப்போம். அந்த தேவன் பாரத்தை தருவார். பிள்ளையை பெறத்தக்கதாக தேவன் கற்பத்தை அங்கு துறக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பாருங்க, அப்போ கற்பம் துறக்கப்படும், கனி உண்டாகும். அப்போ கனி உண்டானோன்னு பாருங்க, ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவார்கள். என்ன ஒரு பேரையும் வைப்பார்கள். அதை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக கூப்பிடுவார்கள். கூப்பிடும்போது நாங்கள் போய் தேவன் செய்தியை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்போ செய்தியை கொடுத்த பிறகு அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். சாட்சி சொல்றது எப்படியா இருக்கும் பாருங்க. அப்போ அந்த சாட்சியில தேவனையும் புகழ மாட்டார்கள், சபையையும் புகழ மாட்டார்கள், சபையை குறித்து பேசவே மாட்டார்கள், சபையை குறித்து பேசவே மாட்டார்கள். அப்போ எவ்வளவு தேவனின் துக்கத்தை காரியமாயிருக்கும். அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். நாம் ஜெபித்தோம், ஒன்றாய் ஜெபித்தோம் என்று தான் சொல்லுவார்கள். சபையை சொன்னால்தான் அந்த இடத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் தொடப்படுவார்கள். எங்கு போனோம், எங்கு ஆராதித்தோம், எந்த இடத்துல தேவன் உலாவுகிறார் என்று சொல்லத்தான் மற்றவர்களை கூப்பிடுகிற அந்த நோக்கம் இருக்கணும். எந்த கூடுகையாக இருந்தால், பேத்தியாக இருந்தான்னு, எந்த காப்பா அது இது என்று எல்லாம் வைப்பார்கள் பாருங்கள். அதெல்லாம் ஜனத்தை கூப்பிடுறது எதற்காக? ஆண்டவரின் சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம உயர்த்த அல்ல, நம்மை புகழ்ந்து பேச அல்ல, நம்ம உடுப்பை காட்ட அல்ல, எங்களுக்கு இவ்வளவு இருக்கென்று காட்டல். ஆண்டவர் அதிசயமாய் பிள்ளையை தந்திருக்கிறார், அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் போனால் அற்புதத்தை காண்பீர்கள் என்று தேவன் உலாவுகிறார் என்று அந்த சுவிசேஷத்தை சொல்லணும் பக்குவமாய். அப்போதான் எழுப்புதல் உண்டாகும். அந்த அதிசயத்தை எதற்காக தந்தார்? இரட்சகனாய்த்தான் அந்த இடத்துல அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இரட்சகரை வெளிப்படுத்த வேண்டும். நம்மை வெளிப்படுத்தினால் ஒன்றும் நடக்காது. அப்போ ஆண்டவர் என்னென்ன சிறிய அற்புதமாயிருந்தான, பெரிய அற்புதமாயிருந்தான, அந்த அற்புதத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். எல்லாருக்கும் தட்டி சொல்லணும், ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, எந்த ஆபத்து வந்தாலும் நம்மை நடத்துவார். பாருங்க, ஒரு கார் வாங்கணும் தெரியும் தானே? சின்ன கார் வாங்கணும். அந்த காரை எடுக்கும்போது ஆழமாக ஓடிச்சுது. அந்த ஒரு நாளில் பார்க்கிங்கில் இருந்து வெட்டும் போது சில்லு உடைஞ்சிட்டு பாருங்க. அது ஒரு காலம் நடக்காத விஷயம், ஒரு காலம் நடக்காத விஷயம். ஆனால் ஆண்டவர் எப்படி நன்மை செய்தார் என்றால், ஹைவேயில் வெடிக்கல, 50 ஸ்பீடில் போய் அது வெடிக்கல, அது நெல்லமாக எடுக்கும்போது அது சரிந்தது. எப்படிப்பட்ட தேவன்! அவர் நல்லவராயிருக்கிறார். பாருங்க, ஒன்றை தந்தால் நம்மை காப்பாற்றுவார். அவர் அதிசயம் செய்தால் பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு உடைஞ்சிட்டேன். ஆனால் உடைஞ்ச காரை திருப்பி ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று எல்லாருக்கும் தெரியுது. பாருங்க, அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ ஆக்சிடென்ட் பட்டா உயிரோடு இருக்க முடியாது, அது சின்ன காராக இருக்கிறது. அதிலே ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ஒரு காரியத்தை செய்தால் அவர் ஒழுங்காத்தான் செய்வார். பிசாசு தந்திரமாய் செயல்படுவான். பிசாசு அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் தேவனோ நம்மை காப்பாற்றி, நம்மை விடுதலையாக்கி, நம்மை ஆசீர்வதிக்கவே நம்மை எழுப்பி இருக்கிறார், அதை நிறுத்தி இருக்கிறார். அதை பலர் மறந்து போனார்கள். இது சும்மா பிரசங்கம் அல்ல. பலர் ஆசீர்வாதத்தை பெற்று தேவனை மறந்து போய் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிசயமானவரை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. அதிசயமானவர் அதிசயமே செய்து கொண்டே இருப்பார். அதிசயம் செய்கிறவரை யாரும் தடை செய்ய முடியாது. அவர் செய்கிறதை அவர் நன்றாய் ஒழுங்காய் நேர்த்தியாய் செய்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அக்னி நடந்து வந்தாலும் அது சேதம் ஒன்றும் இல்லாதபடி, தண்ணீரை கடந்து வந்தாலும்
நாங்கள் மூழ்கி போகாமல் நடத்துகிற தேவன் அவர். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை நடத்துகிற தேவன் அவர். பலவித சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தப்பித்து நடத்துகிற தேவன் அவர். பொன்னாக மாற்றுகிறவர் அவர். வருடங்களை அவரின் கிருபையினால் கடந்து போகத்தக்கதாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை காண பண்ணத்தக்கதாக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். யாவரும் இழந்த வண்ணமாக ரோகோ சந்தனமஹந்துடுபோ. ஏசையா உமக்கு நன்றி, ஏசையா உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு நன்றி, கதாதி கதாவே உமக்கு நன்றி, மனமிறங்குகிறவரே உமக்கு நன்றி, மனமிறங்குகிறவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். எங்களை நேசிக்கிறவரே, போஷிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா. எங்களை நடத்துகிற தேவன், சபையை நடத்துகிற தேவன், சபை பிள்ளைகளை நடத்துகிற தேவன் நீரளவு கதா, நீரளவு கதா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறீர்கள், நல்லவராயிருக்கிறீர்கள், போதிக்கிற தேவனாயிருக்கிறீங்க கதா. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரே கதா, சபையில் ஆண்டவரே மெம்பர்ஸாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே கதா, நீர் ஆசீர்வதி பேரால் தேவைகளை எல்லாம் சத்து பேரால் தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதா, தேவனை பற்றி கொள்ளத்தக்கதா, அதிசயமானவரை மறந்து போகாதபடி கதா, சாட்சிகளாய் எழும்பத்தக்கதா, ஒரு மாற்றங்கள் உண்டாவதா, மாற்றங்கள் உண்டாவதா, தேவ சிந்தை உள்ளவர்களால் மாற்றுவீரா, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதா, தேவ ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதா, தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதா, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதா. நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா, ஜெபிக்கிறோம் கதா. தேவ ஆவியானவரே ஆளுகை செய்யும், தேவ ஆவியானவரை வழி நடத்தும், தேவ ஆவியானவரை கிரியை செய்யபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமிறங்கி அற்புதத்தை செய்வீரா, மனமிறங்கி அதிசயத்தை காண செய்வீரா, எல்லாம் கத்த சந்திப்பீரா, தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர்களை கதா நீங்கள் ஜெபத்தை பதில் கொடுக்கும்படியா, பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா. என்னென்ன காரியமாயிருந்தால் பதிலை கொடுங்கப்பா, பதிலை கொடுத்து வழி நடத்துவீரா, எல்லாம் சந்திப்பீரா, தேவ மகிமை வெளிப்படுவதால், தேவ நோக்கம் நிறைவேறுவதால் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் கதா. வரத்துல கூட இருங்க, வழி நடந்து செல்லுங்க ஆண்டவர், மனமிறங்க காண செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கதா, ஜெபிக்கிறோம் கதா, ஜெபிக்கிறோம் கதா. நீரே தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த பாடலை நாங்கள் பாடுவோம் சேர்ந்து. உந்தன் வழிகளில் நான்
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. எந்த நாளுக்கம் தெய்வதானமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நாளுக்கம் தெய்வதானமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பந்தம் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பந்தம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வான். என்னை அவன் பரிசுத்த ஜனமாக்குவான். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வான். என்னை அவன் பரிசுத்த ஜனமாக்குவான். எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. தகப்பனே, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் கர்த்தரின் கரம் இறங்கி வரட்டும். பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இறங்கட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும். தேவனை சித்தம் நிறைவேறட்டும். தடைகள் விலகட்டும். எல்லா கட்டைகளும் அறுக்கப்படட்டும். எல்லா வியாதிகளும் ஒழிக்கப்படட்டும். சத்துருபடுகிற திட்டங்கள் அழிக்கப்படட்டும். எல்லா இருளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக, விலகுவதாக. தடைகள் விலகுவதாக. எரிகோ மதில் விழுவதாக. சத்துருவின் குற்றங்கள் அழிக்கப்படுவதாக. குற்றங்கள் அழிக்கப்படு. In the name of Jesus. வியாதிகள் அழிக்கப்படு. In the name of Jesus. ஆசீர்வாத தடைகள் அழிக்கப்படு. In the name of Jesus. நன்மைகள் தோன்றி வருவதாக. அதிசயமானவர் தோன்றுகிறார். அதிசயங்கள் நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அதிசயம் செய்தவரை நீ நினைப்பாய் என்றார். அதிசயம் என்னும் பெருக. அதிசயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கத்தக்கதால் வழிகள் உண்டாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பலன்கள் உன்னை தேடி வருவார்கள். தேவனின் ஆசீர்வாதத்தை நீ சொல்லும் போது ஆசீர்வாதமாய் மாறுவார். ஆசீர்வாதமாய் மாறுவார். உனக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கு மாத்திரமல்ல, உனக்காக அழைக்கப்பட்ட தேவனின் ஆசீர்வாத
ஓ ஒரு நதியாய் மாறத்தக்கதா கர்த்தர் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தனிமையின் வெள்ளங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதால் யாரு எனக்கொன்று என்று சொல்லுகிற அந்த எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதால் உனக்காக சேனை இருக்கிறது. தேவனின் சேனை உன் பக்கத்தில் இருக்கிறது. சேனையா எழுந்திருக்கிற உன்னோடு பராக்கிரமசாலியா இருக்கிறார். உன்னோடு பராக்கிரமசாலியா இருக்கிறார். பராக்கிரமசாலியே உன் பலத்தோடு ஒன்று ஜீவோ. ஓ தேங்கிலோ பெரிய வளர்ந்துருமோ சந்தன வளர்ந்துர வளவதா. ஓ கிதியோனே கிதியோனே இருக்கிற பலத்தோடு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்காக வழக்காடுகிறவர் உங்கள் பக்கத்தில் வருவார்கள். உன் சார்பில் வருவார்கள். இயேசுவின் நாமத்தினால் உனக்காக வழக்காடுகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்காக எதுவாய் வழக்காடுகிறவர்கள் உனக்கு பக்கத்தில் வருவார்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தேவனின் சேனை உன்னோடு இருக்கிறபடியினால் உனக்காக கர்த்தர் ஆயத்த பண்ணினது நீ சுதந்திரிக்கத்தக்கதாக ஆயத்தப்படி. In the name of Jesus, 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 in the name of Jesus. பலர் உன்னை தேடி வருகிறது, நான் காண்கிறேன். பலரை உன்னை தேடி வருகிறது, நான் காண்கிறேன். Oh, thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Holy Spirit of the Lord. Rimandura Hoshandana Mandura Boshandara. Rimandura Mashandana Mandura Bashandara Balandura. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே நன்றி. அதிசயமானவரும் பக்கத்தில், அதிசயமானவரும் பக்கத்தில், அதிசயமானவர் அதிசயங்களை செய்யவே உன் பக்கத்தில். ஓ மனவாவைக்கும் மனைக்கு அந்த மனைவிக்கும் வெளிப்படுத்தினவர் அதிசயமானவர். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் உனக்கு அதிசயமான காரியங்களை செய்யவே அதிசயமாய் தொண்டிருக்கிறார். அதிசயமாய் தொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே வருங்காலத்தில் காரியங்களை செய். வாக்குத்தத்தம் சொன்னவர் வாக்கு மாறாது. ஆனால் கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவரின் வாக்கின்படியே நீ நட. ஆண்டவரின் கட்டளையின்படி நட. ஒன்றையும் செய்யாதபடி, தேவையில்லாத காரியங்களை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ நடக்கிறது நடக்கு. கர்த்தர் சொன்ன வாக்குகள் நடக்கு. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்ய போறபடினார், இந்த சபையில செய்ய போறபடினார், சபை பிள்ளைகளுக்கு செய்ய போறபடினார், தேசங்களை அசைக்க போகிறபடினார், இவர்களை கொண்டு நான் தேசங்களை அசைப்பேன் என்று சொன்ன வாக்குகள் நிறைவேறுவதா, நிறைவேறுவதா. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. யார் வியாதியோடு இருக்கிறார் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். வியாதிகள் அவர்களை விட்டு வெளியேறுவதா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. வியாதிகள் அவர்கள் இருக்கிற ஜனம் வியாதியை விட்டு வெளியே. Come out in the name of Jesus. Come out in the name of Jesus. வியாதியின் கூரை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம், அழிக்கிறோம். ஓ போராட்டங்கள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும். பொல்லாத யோசனைகள் அழிக்கப்படட்டும். The name of Jesus. தேவனுக்கு பிரியமானதை செய்தார். அதிசயமானவரும் பக்கத்தில் இருந்து அதிசயத்தை செய்வார். இறங்கி வருவார். அன்று இறங்கினவர் இன்று இறங்கி வர வல்லவராய் இருக்கிறார். உன் சொல்லையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உனக்காக வழக்காடுகிறவர் உனக்காக இருக்கிறார். உனக்காக யுத்தம் செய்கிறவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவரே இந்த பட்டணத்தை அசைங்க, இந்த தேசத்தை அசைங்க. இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் தேவனை அறியாமல் இருந்தார், அறிந்த பின்மாற்றம் அடைந்திருந்தார், உலகத்தின் காரியங்களை செய்திருந்தார். அவர்களை சந்திப்பீரா, சந்திப்பீரா. Jesus name I pray. I pray in the name of Jesus. ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. தேவைகளை எல்லாம் சந்தி.
பெரிய காரியங்களை செய். மனமிறங்கு, மனமிறங்கு. அதிசயமானவரே, என்னமோ சந்தரிடமோ சந்தா மனேவா ஜெபித்தா. அந்த ஜெபத்துக்கு தேவன் அந்த செவியை சாய்த்தார் என்று சொல்லப்படுகிறது. நீ உன் ஜெபங்கள் இப்பொழுது என்ன ஜெபிக்கிறாயோ அந்த காரியங்களை கர்த்தர் கேட்கிறார். கேட்டு இறங்கி வந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்ய நீ அனுமதித்தால் அந்த பெரிய காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்தே ஆகும், நடந்தே ஆகும், நடந்தே ஆகும், நடந்தே ஆகும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்தது ஒன்றும் வீணாய் போகக்கூடாது. இந்த இடத்துல இந்த நாளிலே செய்யப்பட்ட ஜெபங்கள் உன் சன்னிதானத்தில் எட்டி அது பதில் உண்டாகட்டும், வழி நடத்தட்டும், தேவ கரம் இருக்கட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். இந்த சபை ஆசீர்வதி. சபைக்கு தாங்குகிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், ஊழியங்கள் செய்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். உண்மையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். பெரிய காரியங்களை செய்யட்டும். அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்கும். தேவனின் நாமத்தினால் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும், ஜெயம் இருக்கட்டும். மனமிறங்கி அற்புதத்தை செய். நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, கர்த்தர் செய்த சகல வரங்களை